வெல்கம் டு CS டெஸ்க். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரிம்ஸ் அல்காரிதம் பார்க்க போகிறோம். மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃபை ஸ்பேனிங் ட்ரீயாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா என்னென்னா, constructs a minimum spanning tree through a sequence of expanding subtrees. ஸோ ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து இப்போ இந்த கிராஃபை நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து அதர் வேர்டெக்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த வேர்டெக்ஸ்லேருந்து நியரஸ்ட் வேர்டெக்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்து ஃபஸ்ட்டு அந்த நியரஸ்ட் வேர்டெக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்து அந்த நியரஸ்ட் வேர்டெக்ஸ்க்கு நியரில் எந்த வேர்டெக்ஸ் இருக்கோ அதை பார்த்து அதை அந்த வேர்டெக்ஸோட அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதே ப்ராசஸை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு வேர்டெக்ஸை வந்து ட்ரீயோட ஜாயின் பண்ணும்போது ஸோ ஏதாவது சைக்கிள் இருந்ததுன்னா நம்ம அந்த வேர்டெக்ஸை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. சைக்கிள் இருந்ததுன்னா அந்த வேர்டெக்ஸை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய வேர்டெக்ஸோட எட்ஜோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ப்ரிம்ஸ் அல்காரிதத்தில் ஒவ்வொரு வேர்டெக்ஸ்லேயும் டூ லேபிள்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வேர்டெக்ஸ்லேயும் இன்ஃபர்மேஷனை டூ லேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த லேபிள்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் லேபிள் வந்து நேம் ஆஃப் த நியரஸ்ட் வேர்டெக்ஸ், செகண்ட் லேபிள் வந்து லெங்த் ஆஃப் த கரஸ்பாண்டிங் எட்ஜ். ஸோ நேம் ஆஃப் த நியரஸ்ட் வேர்டெக்ஸ், லெங்த் ஆஃப் த கரஸ்பாண்டிங் எட்ஜ். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் ஈச் வேர்டெக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரீ வேர்டிசஸ் போடணும். ஃபஸ்ட்டு ட்ரீ வேர்டிசஸ், அடுத்து ரிமைனிங் வேர்டிசஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த நோட்லேருந்து நீங்கள் எந்த நாளும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நோட். ஸோ நோடில் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக அந்த டூ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இனிஷியலாக ஹைஃபன் போட்டுக்கணும். ஸோ இது ரிமைனிங் ஏலேருந்து பார்க்கணும். இப்போ ஏலேருந்து என்னென்ன வேர்டெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏலேருந்து BFE இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, ஏலேருந்து போகக்கூடிய வேர்டெக்ஸ் வந்து B of A, 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏலேருந்து F இருக்குது. ஸோ F of A, 5. அடுத்து இருக்குது. E of A, 6. ஸோ அதர் டூ இந்த C and D vertices are far away from this A vertex. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன போடணும்னா, C of A hyphen infinity. Dக்கும் D of hyphen infinity அப்படின்னு சொல்லி இன்ஃபினிட்டின்னு சொல்லி போடணும். ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து மினிமம் வேல்யூ எதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த இதில் வந்து மினிமம் வேல்யூ வந்து 3 இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு we have to choose this vertex. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, B of A, 3 வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னால் இப்போ வந்து இந்த B of A, 3னா ஏலேருந்து B. ஸோ இந்த வேர்டெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை அப்படியே ட்ரா பண்ணணும். A, B, 1, 3. ஸோ வந்து ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸோ நெக்ஸ்ட் இங்கே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ B இந்த வேர்டெக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது, இந்த B வேர்டெக்ஸை கன்சிடர் பண்ணும்போது ஆல்ரெடி விசிட்டட் வேர்டெக்ஸ் ஏயும் கன்சிடர் பண்ணி பியும் கன்சிடர் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ எழுதும்போது என்னெல்லாம் வரும்னா, ஸோ இப்போ இதில் வந்து பியிலேருந்து பார்க்கும்போது பியில் நியரஸ்ட் வேர்டெக்ஸ் என்னெல்லாம்னா C of B, 1. அடுத்து ஸோ F of B, 4.
அடுத்து E வந்து Bக்கு பக்கத்தில் இல்லை, ஆனால் A பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் E ஆஃப் A, 6. E ஆஃப் A, 6. அடுத்து வந்து சியும் டியும், அடுத்து சி ஆல்ரெடி எழுதிட்டோம், எஃப் எழுதிட்டோம், டி வந்து டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ டி ஆஃப் ஹைஃபன் கமா இன்ஃபினிட்டி, ஹைஃபன் கமா இன்ஃபினிட்டி. நான் இது மாதிரி எழுதியிருக்கேன் எல்லாத்தையும். ஸோ இப்போ இதில் வந்து எதுக்கு மினிமம் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ சிக்கு இருக்குது. ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடிய வேர்டெக்ஸ் வந்து சி ஆஃப் பி கமா 1. ஸோ இப்போ வந்து சி ஆஃப் பி கமா 1 வேர்டெக்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சி ஆஃப் பி கமா 1 வேர்டெக்ஸை சூஸ் பண்ணும்போது ஸோ இது வந்து என்ன, சி டு பி அந்த எட்ஜையும் இதனோட சேர்த்து அட்டாச் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஏ டு பி சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பி டு சி அந்த வேல்யூஸையும் என்ன செய்திருக்கோம், ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ண எட்ஜ் வெர்டெக்ஸ் வந்து சி ஆஃப் பி கமா 1. ஸோ இப்போது சியை கன்சிடர் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த வெர்டெக்ஸ் தான் நியரஸ்ட் எட். ஸோ இதை பார்க்கும்போது ஏபிசி இந்த மூணையுமே கன்சிடர் பண்ணணும். சியிலேருந்து நியரஸ்ட் வெர்டெக்ஸ் என்னெல்லாம்னு சொல்லி பார்க்கணும். ஸோ சியிலேருந்து பார்க்கும்போது ஸோ எஃப்பும் இருக்குது, டியும் இருக்குது. ஸோ எஃப்பும் இருக்குது, டியும் இருக்குது. ஸோ எஃப் வந்து எஃப் ஆஃப் ஏற்கனவே நம்ம விசிட் பண்ணிட்டோம், எஃப் ஆஃப் பி கமா எஃப் ஆஃப் பி கமா. இப்போ நம்ம இதில் பண்ணும்போது இதில் நீங்கள் எஃப் ஆஃப் சி கமா 4 எடுக்கலாம், அல்லது எஃப் ஆஃப் பி கமா 4 எடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி எஃப் ஆஃப் பி கமா ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ இருக்கிறதுனால எஃப் ஆஃப் சி கமா 4 எடுத்திருக்கோம். அடுத்து வந்து இந்த இந்த 6. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டி ஆஃப் சி கமா 6 எடுக்கிறோம். டி ஆஃப் சி கமா 6 எடுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து இ பார்க்கும்போது ஆல்ரெடி இங்கே இது ஏ விசிட் பண்ணனால இ ஆஃப் ஏ கமா 6. ஸோ எஃப் எழுதியாச்சு, சியிலேருந்து டி எழுதியாச்சு, இ எழுதி. ஸோ அப்போது இதுதான் என்னது, ஸோ இதுதான் இப்போ நம்ம எழுதின 3 சியிலேருந்து 3 இருக்குது, அந்த 3 எழுதியாச்சு. இப்போது இதுக்கு வந்து ட்ரீ வரையும் போது எப்படி வரையணும்னா, இப்போ அதுக்கு முன்னால் நம்ம எது மினிமம் வேல்யூன்னு பார்க்கணும். இதில் மினிமம் வேல்யூ எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்க்கு தான் மினிமம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சூஸ் பண்ணக்கூடிய வெர்டெக்ஸ் வந்து எஃப் ஆஃப் பி கமா 4 சூஸ் பண்ண போகிறேன். அப்போ அடுத்து எஃபிக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்னன்னு பார்க்கணும். எஃப்பி. ஸோ அப்போ இந்த இதில் வந்து பிக்கும் எஃப்க்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்கை, பிக்கும் எஃப்க்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்கில் இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே ட்ரா பண்ணிடுறோம். அடுத்து இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது எஃப் ஆஃப் பி கமா 4. ஸோ இந்த எஃப் ஆஃப் பி கமா 4லேருந்து என்ன வெர்டெக்ஸ் நியரஸ்ட் வெர்டெக்ஸ்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டி இருக்குது, டி ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ டி ஆஃப் எஃப் கமா 5 ஏற்கனவே டி ஆஃப் எஃப் கமா 5 ஏற்கனவே நம்ம எழுதுனதில் வந்து டி ஆஃப் சி கமா 6 அதனோட வேல்யூ 6. ஆனால் இப்போ வந்து எஃப்லேருந்து டிக்கு வந்து வேல்யூ வந்து கம்மி, நியரஸ்ட், அது இன்னும் அதை விட ரொம்ப நியரஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் டி ஆஃப் எஃப் கமா 5 அதை சூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இக்கு வந்து இ ஆஃப் எஃப் கமா 2, இ ஆஃப் எஃப் கமா 2, இ ஆஃப் எஃப் கமா 2. ஸோ அடுத்து வந்து ஏ வந்து ஆல்ரெடி விசிட்டட். ஸோ இந்த 2 வெர்டெக்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த 2 வெர்டெக்ஸில் இதில் நியரஸ்ட் வெர்டெக்ஸ் ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடியது வந்து இ. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கிற இந்த ட்ரீயில் அந்த வெர்டெக்ஸை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ F2, ஸோ F2 E2 வந்து 2. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு
இதில் எது ஸ்மால், அப்போ நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடியது வந்து இ ஆஃப் எஃப் கமா இ. ஸோ இ ஆஃப் எஃப் கமா இ சூஸ் பண்ணும்போது இலேருந்து நம்ம விசிட் பண்ணால் கூட எஃப் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம், ஏ விசிட் பண்ணிட்டோம், டி மாத்திரம்தான் இன்னும் விசிட் பண்ணல. ஸோ இலேருந்து டிக்கு போகுது ஒரு இது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னால் டி விசிட் பண்ணியிருக்கோம், அதனோட வேல்யூ வந்து 5, எஃப் கமா 5. இப்போ வந்து இலேருந்து எஃப்க்கு போனீங்கன்னா டி ஆஃப் இ கமா 8, த வேல்யூ இஸ் ஹையர். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இலேருந்து டிக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாலே நம்ம டி விசிட் பண்ணது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறனால எஃப் கமா 5. ஸோ எல்லா நோடும் விசிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு பார்த்து வரையணும். ஸோ வந்து டி ஆஃப் எஃப் கமா 5, டி ஆஃப் த லாஸ்ட், இப்போ வந்து ஃபைனலாக நம்ம விசிட் பண்ணக்கூடியது வந்து டி ஆஃப் எஃப் கமா 5. ஸோ எஃப் கமா டி ஆஃப் எஃப் கமா 5. அப்போ இங்கேருந்து டி 5. ஸோ இதுதான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இப்போ வந்து இதனோட பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை நம்ம ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரீயோட காஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோன்னா 3 + 1 + 4 + 5 + 2, வேல்யூ 5, 8, 9, 10, 50, 9, 10, 13, 50. ஸோ இப்படிதான் நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அப்போ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனா constructs a minimum spanning tree through a sequence of expanding subtrees. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ட்ரீயாக நம்ம ஒவ்வொரு நோடாக ஆட் பண்ணி ட்ரீயை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஒருவேளை நம்ம வந்து ஒரு நோடை சூஸ் பண்ணும்போது சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இலேருந்து டியை நம்ம சூஸ் பண்ணும்போது இப்போ ஏற்கனவே நம்ம எஃப்லேருந்து டி பண்ணிட்டோம், இலேருந்து, அதனால நம்ம இந்த காஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்னால இதை எடுத்தோம். ஸோ ஒருவேளை ஏதாவது நம்ம வெர்டெக்ஸ் சூஸ் பண்ணும்போது சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, சிலேருந்து டி சூஸ் பண்ணால் இந்த இடத்துல சைக்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த நோடை வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ.